ஹாய் மக்களே, பக்கத்தில் இருக்க இந்த பையன் யார் தெரியுமா? இதுதான் என்னுடைய மகன். பார்வை பற்றியால் அவருக்கு என் ஃபோனை நான் கையில் எடுத்து வீடியோ போட்டோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான். என்னடா இது அம்மா கிரிஞ்சு பண்ணுறாங்க அப்படிம்பான். அதுனா என்னென்ன எனக்கு சத்தியமாக தெரியாது. ஓகே, நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா என் பயலுக்கு வேலை கிடச்சிருக்கு. அவன் வேலை விஷயமாட்டம் அவனை ஏர்போர்ட்டில் கொண்டு விடறதுக்காக போகிறோம். திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் கொண்டு விடறதுக்காக நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் போய்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அதான் நான் போகிறதாட்டே பிளான் இல்லை. அவனுங்க ஃப்ரெண்ட்ஸும் இவங்க அப்பாயும் போகிறது தான் பிளானு. கடைசி நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வராததுனால ஓகே பேச்சு துணைக்கு அப்படின்னுலாம் கிடையாது. நான் ஏர்போர்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு ஆசைப்பட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அம்மாவும் ரெடியாகி வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ஓகே, வெயிட் பண்ணி என்னை கூப்பிட்டு போனாங்க. நானும் இந்த கேரளாவில் உள்ள இயற்கை அழகெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே போனேன். ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் போனோம். ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த இடங்கள். ஒரு வழியாக ஏர்போர்ட்டு போயாச்சு. அங்கே டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடித்தோம். அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? ஒரு டீ 70 ரூபா. என்னப்போ 70 ரூபாயா அப்படின்ன மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நாங்கள் 3 வாரம் டீ குடிச்சிட்டு அப்படியே பயலை அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே அவன் பையன் போனால் நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு ஓகே அவன் உள்ளே எல்லாம் எடுத்துகிட்டு போனது நம்மளை இனி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வந்துக்கிட்டே இருந்தோம். பார்க்குறதுக்கு எல்லா இடமுமே சூப்பராகவே உண்மையிலே இருந்துச்சு. ரோடெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்து. இதை பற்றின வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். பார்த்து அது எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் சொல்லணும், சரியா? அப்புறம் வர வழியில் இன்னொரு டீ கடையில் வெளியே நிறுத்தி வண்டியை நிறுத்தி டீ குடிச்சிட்டு சந்தோஷமாக வீடு சேர்ந்தோம். அப்புறம் என்ன இதில் ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்னாக்கி, வர வழியில் டீ குடிக்க வண்டியை நிறுத்தியிருந்தல அந்த இடத்துல நின்று நான் செல்ஃபி ஃபோட்டோ இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிட்டேன். வீடும் நல்லபடியாக சேர்ந்துட்டோம். பிறகு 2 நாள் கழித்து பையன் கால் பண்ணுறான். அங்கே கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குமா, நான் ரிட்டன் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ன மாதிரி. நம்ம எவ்வளோ சந்தோஷமாக நம்ம பையில கொண்டு வேலைக்கு விட்டோம். சரி, பையனுக்கு வேலை இல்லை. அங்கே மொத்தமாக போனவங்க அவ்வளோ ஒருமே ரிட்டன் வர மாதிரி ஆயிடுச்சு. போய்கிட்டு ஒரு 10 நாள் கழித்து நாங்கள் கூப்பிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியிலேருந்தே அனுப்பி வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னான். அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்து ஓகே பரவாயில்லை. ஆல்ரெடி இப்போ தான் பையன் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தான். உடனே வேலை கிடச்சி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்து ரிட்டன் வரதான் கொஞ்சம் கஷ்டமாக